இப்போ நம்ம ஒரு நெல் வயலில் இருக்கோம். ஏற்கனவே நம்ம சுகர் மில்லுடைய சேர்மேன் ராஜசேகர் தலைமையில் உமா மேடம் மூலிமா சங்கீதான்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா அவங்க வந்திருந்தாங்க மீட்டிங்க்கு. அந்த மீட்டிங்க்கு வந்தப்போ நாங்களுமே ஏற்கனவே ஆர்கானிக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போயே அந்த மீட்டிங் இது பண்ணும்போதே எனக்கு ஒரு ஏக்கருக்கு நெல்லுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த நெல்லுக்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம உரத்து கூட கிரானுல்ஸ் 2 ஏக்கருக்கு 4 கிலோ கலந்து கொடுத்துருந்தாங்க. அவனோட ரிசல்ட், அதாவது இந்த நெல் நடும்போது எப்படி இருந்துச்சு அதை பற்றி டீட்டெயில்ஸ் இப்போ அண்ணா இருக்காங்க, அவங்கக்கிட்டே கேட்கலாம். இந்த மீட்டிங்க்கு அதாவது நம்ம டீமுக்குன்னு அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தர ராஜா சார் மூலிமா தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணங்கிட்ட அதனுடைய இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நம்ம என்ரூட்ஸுடைய மருந்து பாப்பா மீட்டிங்க்கு வந்திருந்தப்போ நீங்கள் வாங்கினீங்க இல்லைங்கண்ணா, அது எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிசல்ட் சொல்லுங்கண்ணா. ஏன்னா அப்போ தான் மற்ற விவசாயிகளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்கண்ணா. வணக்கங்கண்ணா. பரவாயில்லைங்க. இது பயிர் பார்த்தா ரொம்ப சின்ன வளர்ச்சி இல்லாத பயிராக நட்டுருந்தது. இப்போ இது எப்படி தேத்துறதுங்கிற ஒரு இதுலேயே இருந்தது. உரம் போட்டும் ஒன்றும் ரிசல்ட்டு கிடைக்காம இருந்தது. அது திரும்ப 2வது களை பறிச்சுட்டு இப்போ அந்த கொரோனாவோட கிரானுல்ஸ் சரிங்கண்ணா போட்ட பிறகு இது இப்போ பரவாயில்லைங்க. நல்லாவே பக்கத்து தூர் நிறையா வந்திருக்கு. ஓகேங்கண்ணா. தேங்க்யூங்கண்ணா. பக்கத்து வயல் வந்து அது அதாவது மற்ற கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணினது, நம்மளது அந்த நம்ம என்ரூட்ஸ் பொருளும் கலந்து யூஸ் பண்ண வயல். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கிரானுல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை விட இது ரொம்ப அங்கேலாம் இருந்துச்சு, நல்லா குத்து கட்டியிருக்கு. அண்ணாவோடைய சந்தோஷமாக சொன்னாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ரிசல்ட் எப்படிப்பா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கும்போது நல்லா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கும் இதுக்குமே ஒரு 7 கிலோமீட்டர் வரும். சரி, இன்றைக்கி வருஷ பருப்பாக இருக்குது, அப்புறம் குச்சியும் நடுறேன்னு சொல்லியிருந்தாங்க 3 ஏக்கருக்கு. அதுக்கு கிராப் கேர் மருந்து வந்து கொடுத்துட்டு தான் சரி இது ஒரு ரிசல்ட் வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்க வந்திருக்கேன். அந்த வயலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தூரம் இருந்து பார்த்தாவே தெரியுது. பச்சை கட்டி இருக்குது. அதில் தான் இவங்க வந்து பயிர் வந்து ஒன்று ஒன்றா அங்கேயால தான் நட்டாங்க. அன்றைக்கே அண்ணனுக்கு வந்து இது எப்படா தேத்த போகிறோம் அப்படின்னு நினச்சாராம்மா. இந்த மருந்து கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பெரிய லெவலில் பண்ணியிருக்கு. நிஜமாலுமே என்ரூட்ஸ் பொருள் எல்லாம் கோல்டு தான். தேங்க்யூ என்ரூட்ஸ். ஜெய் என்ரூட்ஸ். தேங்க்யூ.